ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். எசேக்கியேல் 33 வசனம் 15. பாருங்கள், துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்டிருக்கேன். இந்த அதிகாரம் முழுதும் வாஸ்து பார்த்திங்கன்னா, நீதிமான் நீதியை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த நீதியை நிமித்தமாக ஏதாவது தப்பு செஞ்சிட்டா அவன் என்ன பண்ணுவான்? பிழைக்க மாட்டான், சாவான். அதே சமயத்தில் துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினா அவன் பிழைப்பான், அவன் சாகவே சாவதில்லை அப்படிலாம் போட்டிருக்கோம். இந்த இடத்துல எப்போன்னா தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடிக்கு, பார்த்தீங்களா, கொள்ளையிட்ட திருடின அப்படிலாம் வட்டிக்கு அடைமானம் வாங்கின பொருள் இதெல்லாம் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி நியாய பிரமாணங்கள் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவது இல்லை. அவன் நீதியும் நியாயம் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லுன்னு கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள், நல்ல விசுவாசிகளாக இருப்பவர்கள் கூட வட்டிக்கு கடன் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். வட்டிக்கு கடன் கொடுக்கறது, அது மட்டும் இல்லை, அநியாயமாக கொள்ளையிடுறது, ஆலயத்தின் காசில் கொள்ளையிடுறது, அப்புறம் லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் செய்யாமல் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாதபடி தன் துன்மார்க்கத்தை விட்டு அதெல்லாம் வாங்கின பொருள், அநியாயமாய் வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்து ஜீவ பிரமாணங்கள், கர்த்தருடைய உயிருள்ள பிரமாணங்களில் நடந்தால் அவங்க சாகாமல் பிழைக்கவே பிழைப்பார். அது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். யார் யார் இந்த மாதிரி வழியில் நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தன்னுடைய பாவ வழியிலிருந்து திரும்பிட்டா அவங்களுடைய பாவங்கள் நினைக்கப்படுவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ பாவங்கள் அவங்க செஞ்சிருந்தாலும் அவங்க அந்த பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை. அவன் நீதியும் நியாயமும் செய்தால் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பமையாகில் அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கும்போது நாம் என்றென்றும் பிழைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. நேற்றைய பதில், ஏரோதுவின் சகோதரன் பிலிப்பு, அவனுடைய மனைவி ஏரோதியாள். மார்க்கு 6 வசனம் 17. இன்றைய கேள்வி, யோவான் ஸ்நானகனுடைய தலை எதிலே வைக்கப்பட்டு கொண்டு வந்தது? யோவான் ஸ்நானகனுடைய தலை எதிலே வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது?